மார்னிங் டு எவ்ரிபடி. இன்னைக்கு காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டு பார்க்க போகிறோம். எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொன்னால் இதை 3 எலமெண்ட்ஸாக பிரிக்கிறாங்க. எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று மெட்டீரியல், அதாவது எலமெண்ட்ஸ் அப்படின்னா செலவுகளுடைய வரைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. செலவுகளுடைய வரைமுறைகள். செலவுனா நம்ம என்னென்ன மாதிரி செலவுலாம் செய்ய போகிறோம், யார் யாருக்கு என்ன செலவெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்றத காஸ்ட், அதாவது ப்ரொடக்ஷனில் ஒரு பொருளுக்கான விலையை நிர்ணயம் செய்யறதுல அல்லது பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கிறதுல என்னென்ன செலவு செய்ய போகிறோம் அப்படின்றத எலமெண்ட்ஸ், அதாவது செலவுகளை பிரிக்கிறாங்க. எப்படின்னு பிரிக்கிறாங்கன்னா மெட்டீரியலுக்குன்னு என்னென்ன, லேபருக்குன்னு என்னென்ன, அடுத்தது எக்ஸ்பென்சஸ். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக மெட்டீரியல் அண்டு எக்ஸ்பென்சஸ், இது 3 ஃபினான்ஸ், இது 3 இருந்துச்சுன்னு சொன்னாலே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதான். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையானது என்ன பார்த்தோன்னு சொன்னால் மெட்டீரியல், லேபர், மணி, இது 3 தான் ஃபஸ்ட்டு தேவையானது. அடுத்தது இந்த 3 தேவைகளையும் பார்த்தோன்னு சொன்னால் இதையே டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, அந்த பிஸ்னஸை செய்யறதுக்கு முதல்ல மெட்டீரியல் அப்படின்றது வேணும். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பொருள் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், அல்லது நம்மளா ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோமா கம்பெனி மாதிரி வச்சு, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பொருளை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ரீசேல் பண்ண போகிறோமா, அல்லது ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி வாங்கி ஃபைனலாக நம்மளும் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஆரம்பித்து அதை ஒன்றுத்தையுமே ஃபிட் பண்ணி ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றி விற்கிறோமா அப்படின்றது தான். ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது எல்லாமே பிஸ்னஸ் தான். இதில் வந்து ரா மெட்டீரியலாக வாங்கி அந்த ஒரு பொருளுமா வாங்கி நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கிறதுக்கு பேர் அதாவது மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அதுவும் பிஸ்னஸ் தான். ஸோ பிஸ்னஸ்ன்னு பார்த்தோன்னா எல்லாமே பிஸ்னஸ் தான். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் பார்த்தோன்னா தேவையானது ரா மெட்டீரியலில் பார்த்தோன்னா டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலும், அதாவது நம்ம ஓனாக ப்ரொடக்ஷன் நானே ஸ்டார்ட் பண்ணி மில்லில் வந்து ஆரம்பித்து நானே ப்ரொடக்ஷன் பண்ணி ப்ராடக்டாக ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றி விற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தேவையானது. ஸோ இந்த டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால் நேரடியாகவே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மில்க் கம்பெனி வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மில்க்கு கம்பெனிக்கு தேவையான அந்த ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் தேவையானது ஃபஸ்ட்டு பால் தான். ஸோ அந்த பாலை வந்து நம்ம மாடாக வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளே ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோமா, அல்லது சொசைட்டிஸ்லேருந்து அவுட் ஆஃப் சொசைட்டிலேருந்து அல்லது கிடைக்கிறவங்க கிட்ட பாலை வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து கரெக்டாக பாயில் பண்ணி வச்சுட்டு நம்ம சேல் பண்ண போகிறோமா, பேக்கேஜ் பண்ண போகிறோமா, இல்லை ஓனாக தேவையானவங்கள்ட்ட பால்கார மூலமாக லிட்டர் கணக்கில் கொடுக்க போகிறோமா, அல்லது பேக்கேஜ் பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறோமா அப்படின்றத, அதுதான் பிஸ்னஸ்ஸு. ஸோ அது நமக்கு நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் பிஸ்னஸ். ஸோ ரா மெட்டீரியல் பார்த்தோன்னா அந்த பிஸ்னஸ்க்கு மில்க் மட்டும்தான் வேணும். இது வந்து டைரக்ட். சரி, இதில் இன்டைரக்ட் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஓனாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஓகே. இதுவே இன்டைரக்டாக பண்ணுறோம், அதாவது இன்டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு இப்போ வந்து நம்மளே மாடு வச்சுட்டு பால் கறந்து பேக்கேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டைரக்ட். ஸோ இதில் இன்டைரக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட பால் இல்லை, ஸோ யார்கிட்டலாம் பால் வச்சு தராங்களோ கறந்து தராங்களோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அதாவது வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்துலேயே வந்து அவங்களே கொடுக்குற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு வேணும். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய, அடுத்தது டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, அது வந்து ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொன்னால் வாங்கிடலாம். அதுவே ஒரு ஊர்லேருந்து போயிட்டு ஒரு வில்லேஜ்லேருந்தும் கிடைக்கிற இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு ஒரு லேபர் நம்ம போட்டாகணும். ஸோ அந்த மாதிரி அந்த லேபருக்கு வேஜஸ் கொடுத்தாகணும், டெய்லி வேஜஸோ அல்லது மந்த்லி வேஜஸோ. தென் டிரான்ஸ்போர்ட்டு, அவங்க வந்து பைக்கில் போகிறாங்க, இல்லை காரில் போகிறாங்க, இல்லை வேனில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அது பெட்ரோல், டீசல், அல்லது அப்புறம் அந்த காருக்கு வந்து ஓன் பைக்காக இருந்தால் நம்ம சொந்தமாக காசு போட்டு வாங்கி கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ரெண்ட்டுக்கு வாங்கி கொடுக்கணும், அல்லது வாடகை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்டைரக்டாக செய்யக்கூடிய செலவு வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல் சொல்கிறோம். ஸோ இன்டைரக்டாக அப்படின்னு சொன்னால் அது வந்து மெட்டீரியல் இது மட்டும் கிடையாது, அந்த மில்க்குக்கு தேவை. அடுத்தது அந்த பாலை வாங்கிட்டு வரோன்னு சொன்னால் 1 லிட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன பாத்திரம் போதும். அதுவே ஒரு 50 லிட்டர் 100 லிட்டர் கலெக்ட் பண்ணுறோன்னா ஸோ அதுக்கு தேவையான அந்த கேன் வேணும். அதுக்கப்புறம் அதை கொண்டுட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒரு இடத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறத மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பொருள் வேணும். ஸோ அந்த மாதிரி இன்டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம்.
இது வந்து மெட்டீரியல் மட்டும்தான். அடுத்தது லேபர். லேபர் அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்ட் லேபரு இன்டைரக்ட் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த டைரக்ட் லேபர் அண்டு இன்டைரக்ட் லேபர் அப்படின்னு சொன்னால் எல்லா பிஸ்னஸ்க்கும் லேபர் அப்படின்றது கம்பல்சரி வேணும். மெஷினே வந்தாலும் அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் முன்னாடி காலத்தை விட இப்போ எல்லாமே மெஷின் ஆப்ரேட் மூலயமாவே போயிட்டுருக்குது. நான் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக மெஷின் ஒர்க்கே வந்தாலும் அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் லேபர் வேணும். தென் அதில் ரிப்பேர்ஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மெஷினில் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் ஸோ அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸ் வேணும். மெயின்டெனன்ஸில் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன ப்ராப்ளம், அது மெக்கானிக் ஒர்க்கர்ஸும் அது மாதிரி வேணும். ஸோ லேபர் அப்படின்றதும் கம்பல்சரி வேணும். அதாவது 10 பேர் வேலை பார்க்கக்கூடிய வேலையை வந்து ஒரு மெஷின் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் வேணும், அடுத்தது ஒரு மெக்கானிக்கர் வேணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப 2 ஒர்க்கர்ஸ் அது நம்ம வச்சாகணும். ஒர்க்கர் அப்படின்னு பார்த்தோன்னா லேபர், எல்லாருமே லேபர் தான் சொல்கிறோம். இந்த லேபர் பார்த்தோன்னா டைரக்ட் லேபர் இன்டைரக்ட் லேபர் சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். டைரக்ட் லேபர் அப்படின்னு சொன்னால் மந்த்லி வேஜஸ்க்கு அல்லது கம்பெனி போடக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்குறாங்க. கம்பெனியோட ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் அவங்க எந்த டைமுக்கு வரணும், எந்த டைமுக்கு நீங்கள் போகணும், உங்களுக்கு அட்டண்டன்ஸ் அவ்வளவு, அடுத்தது மந்த்லி சேலரி எவ்வளவு, அடுத்தது அவங்களுடைய டைமிங்ஸு எந்த டைமுக்குள்ளே வரணும், இந்த கண்டிஷனுக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், யூனிஃபார்மு, அவங்களுடைய சேஃப்டி மெஷர்ஸ், இது மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்டு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் வந்து இந்த டைரக்ட் லேபர். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மந்த்லி பேமெண்ட் அல்லது அவங்க என்ன பேசிஸில் வீக்லி ஒன்ஸுக்கு போட்டிருக்கு என்ன பேசிஸில் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறாங்களோ அந்த பேசிஸ்க்கு அவங்க ஏற்ற மாதிரி இந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அது வேஜஸ் கொடுத்தாகணும். அடுத்தது இவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை வந்து கம்பெனி கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணணும். இப்போ எல்லா ஆர்கனைசேஷன்லையும் பார்த்தோன்னு சொன்னால் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்ட் ரூமு, லஞ்சு கொடுக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டி, இது வந்து எல்லா நிறுவனத்துலேயும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஸ்டோர் வைக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த இடத்துலையுமே வாட்டர் ஃபெசிலிட்டி, ஃபேனு, அதாவது ஏர் கண்டிஷன் கம்பல்சரி வேணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிசீஸ் அது மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஃபெசிலிட்டிஸ் கம்பல்சரி கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்களும் அந்த ஒரு ஃபியர்னஸ் இல்லாமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறோம், எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களால முடிஞ்சதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணி ஆகணும். இவங்க வந்து டைரக்ட் லேபர். அடுத்தது பார்த்தோன்னா இன்டைரக்ட் லேபர். இன்டைரக்ட் லேபர் அப்படின்னு சொன்னோன்னா ரெமுனரேஷனுக்காக மட்டும் வேலை பார்க்குறாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு 1 ஹவருக்கு இல்லை 2 ஹவருக்கு அந்த பர்டிகுலர் ஒர்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்னு கூட சொல்லலாம். கான்ட்ராக்ட் அப்படி ஒர்க்கர்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 5 மணி நேரம் தான் நாங்கள் வேலை பார்ப்போம், அல்லது இன்றைக்கி மட்டும் வந்துட்டு இந்த வேலையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவருக்காக அல்லது 2 ஹவருக்காக அல்லது எந்த கண்டிஷனும் கிடையாது, நான் இந்த டைமுக்கு வருவேன், என் வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வருவாங்க. அதாவது 1 or 2 டைம்ஸ்க்காக ரெமுனரேஷன் பெனிஃபிட்டுக்காக 1 ஹவருக்கு 300 500 அப்படின்னு சொல்லிட்டு வேஜஸை பேசிட்டு வருவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எலக்ட்ரானிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, மெக்கானிக் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து ஃபுல் டே ஒர்க் இருக்குமா இல்லை ரெகுலராக ஒர்க் இருக்குமா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அப்படி பார்த்தோன்னு சொன்னால் அவங்க இன்டைரக்ட் லேபர். அப்படி பார்க்குறதுல பார்த்தோன்னு சொன்னால் அவங்க வந்து மெக்கானிக்காக வராங்க இல்லை எலக்ட்ரீஷியன் வராங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 ஹவர்ஸு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் தான் இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து மார்னிங் 9 o'clock தான் வரணும் இல்லை 10 o'clock தான் வரணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அவங்க வந்து எந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் வேலை பார்க்க மாட்டாங்க. வருவாங்க, அவங்களோட வேலை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கான பேமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து இன்டைரக்ட் லேபர். அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம டைரக்டாக நேரடியாக செய்யக்கூடிய செலவுகள். நேரடியாக செய்யக்கூடிய செலவு அப்படின்னு சொன்னால் என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் முதல்ல ஃபஸ்ட்டு நேம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், என்ன ப்ராடக்ட்டு, அதுக்கான நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் நம்ம கம்பெனிக்கான ஸ்டோராக ஆரம்பிக்கிறோமா இல்லை பிஸ்னஸாக ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி நம்பர் வாங்கணும், நம்பர் கம்பல்சரி வாங்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்தது வந்து நம்மளோட கம்பெனியோட டிசைன்ஸ் அல்லது லோகோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டு தான் நான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறேன்,
இவ்வளோ ஏரியாஸில் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இவ்வளோ அமௌண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட முதல்ல அப்ரூவல் வாங்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதாவது நான் முறைப்படி தான் சட்ட ரீதியாக தான் போகிறேன், இன்டைரக்டாக போகலை, அது குறுக்கு வழியில் போகலை அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம கம்பெனிக்குன்னு நம்ம ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு உரிமையை வந்து அவங்கவுங்க இருக்கக்கூடிய, அதாவது எந்த எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த தாலுக்கால அல்லது கலெக்டர் ஆஃபீஸில் எங்கேயோ போயிட்டு அவங்க அது எங்கெங்கே இருக்குது ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறதுக்காக அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் போயிட்டு அப்ரூவல் வாங்கணும். அது வந்து டைரெக்டாக செய்யக்கூடிய செலவு. ஸோ டிசைன் பார்த்தோம். இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படி எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நேமை க்ரியேட் பண்ணணும். அதாவது நேம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வச்சுருக்கிற நேமே இன்னொரு ஸ்டோர் வச்சுருக்கக்கூடாது. ஏற்கனவே வேறு ஸ்டோர் வேறு கடைக்காரவங்க அல்லது வேறு ஒரு கம்பெனி வச்சுருக்கிற அதே நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. அதாவது ஒரே நேமில் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிரான்ச்சஸ் நிறைய ஒரு சிட்டிலையும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு பிளேஸ்லேயும் டிஃப்ரெண்ட் பிளேஸில் வைக்க முடியுமே தவிர, பட் ஆனால் ஒரே நேமில் பல ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது. பல ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், சேம் ப்ராடக்டை அடுத்தடுத்த கம்பெனி ஒரே நேமுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னால் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs தான் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 5 lakhsக்கு வந்து ரா மெட்டீரியல் வாங்கணும், அதிலே லேபருக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அடுத்தது லேபர் வேஜஸ் கொடுக்கணும், அடுத்தது அந்த ரா மெட்டீரியல் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, ரா மெட்டீரியல் அங்கே வந்து ஏற்றிட்டு இங்கே கொண்டு வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு இறக்கிறதுக்கு லேபர் காஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா அதை ஒரு பத்திரமான இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பில்டிங் வேணும். 5 lakhsல அப்படின்னா இப்போதைக்கு ஒரு சின்ன ஓட்டு வீடு கூட கட்ட முடியாத பொருளாதாரம் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 5 lakhsக்கு நம்மளால் ஓனாக நம்மளோட சொந்தமாக ஒரு பில்டிங் கட்ட முடியாது அல்லது ஷெட்டு போட முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரூமோ அல்லது ஒரு ஷெட்டையோ வாடகைக்கு எடுக்கணும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி அதாவது ரெண்ட்டுக்கு நம்ம ஒரு பில்டிங்கை எடுக்கிறோம், பில்டிங்கை வந்து ரெண்ட்டுக்கு வாங்கிக்கிறோம். அது ஒரு 1 yearக்கு இல்லை 2 yearக்கு 3 yearக்குன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டோ அல்லது மந்த்லி பேமெண்ட்டாவோ ரெண்ட்டை வந்து நம்ம ரெண்ட்டுக்குன்னு ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்துக்கிறோம். சரி, அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் பார்த்தோன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு என்னென்ன செலவு வரும்னா ரெண்ட்டு வரும். அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்குகிறோம், அது மந்த்லி வாங்குற மாதிரி அல்லது வீக்லி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த மெட்டீரியலுக்கு நம்ம இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு கட்டணும். அடுத்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் லேபர் வந்து பர்மனெண்ட்டாக வேலை பார்க்குறவங்களா அல்லது டெம்ப்ரவரியாக வேலை பார்க்குறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம இன்சூரன்ஸ் இயர்லி ஒன்ஸோ அல்லது 6 months ஒன்ஸோ இன்சூரன்ஸ் நம்ம கவர்மெண்ட்டில் எடுக்கணும். ஸோ எதுக்காக இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மெட்டீரியல் வந்து சில நேரங்களில் ஃபயர் ஆகிடும், இல்லைன்னா சில நேரங்களில் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சது வந்து திடீர்னு வேறு ஏதோ விபத்துனால நனைஞ்சிருச்சு இல்லை ஃபயர் ஆகிடுச்சு இல்லை திருடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த மெட்டீரியலை வந்து திரும்ப கிளைம் பண்ண முடியும். அடுத்தது லேபருக்கு இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் எல்லாமே இப்போல்லாம் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக மெஷினரிஸாக போய்கிட்டுது. ஸோ அந்த மெஷினரிஸில் நம்ம அவங்க ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தோன்னு சொன்னால் ஆக்சிடெண்ட்டோ இல்லை அந்த மெஷின் ஃபால்ட் ஏதோ சம்டைம்ஸ் எர்த்தடிக்கிறதுனாலையோ அல்லது வேறு எதுவும் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு இல்லை மெஷின் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே, அதாவது மெக்கானிக் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறப்பயே திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, இல்லை டெத் ஆகிடுறாங்க, இல்லை கை கால் ஃப்ராக்சர் ஆகிடுது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலான்னா ஸோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் நம்ம கட்டிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபேமிலியே சேவ் பண்ண முடியும். அதாவது அவங்கள நம்பியே அந்த குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களால அந்த குடும்பத்துக்கு இந்த கம்பெனியால் அவர் இறந்துட்டாரு இல்லை வேற கை கால் ஒடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எங்கேயும் போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் இன்சூரன்ஸ் கட்டி வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு பாலிசி எடுத்திருந்தாங்க அல்லது பாலிசி கவர்மெண்ட் கம்பெனியோ அல்லது இவர் ஓனாவோ கம்பெனி மூலமா எடுத்து வச்சுருந்தார் அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்க ஃபேமிலி அவங்களால சேவ் பண்ண முடியும். இது வந்து இன்டைரக்டாக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்டைரக்டாக செய்யக்கூடியது பார்த்தோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்ட்டு, செகண்ட் ஒன்று இன்சூரன்ஸு.
ஸோ இது வந்து கம்பெனிக்கும் சேர்த்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு மெட்டீரியலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான். ஸோ இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் கம்பல்சரி செய்யப்படுது. இதில் பார்த்தோன்னா இந்த டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த 3 காஸ்ட்டையும் பார்த்தோன்னு சொன்னால் மூணுமே செலவு அமௌண்ட்டு தான். இந்த மூணுத்தையும் பார்த்தோன்னு சொன்னால் ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் பார்த்தோன்னு சொன்னால் இது மூணுத்தையும் ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்நிலை செலவுகள் அல்லது அடிப்படை செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்பல்சரி அவங்க செஞ்சே ஆகணும் அப்படின்றது. இந்த இன்டைரக்ட் மெட்டீரியல் பார்த்தோன்னு சொன்னால் இது வந்து இதுவும் செலவுகள் தான். ஆனால் இரண்டாம் வகையில் செய்யக்கூடிய செலவுகள், அடிப்படை செலவு அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து அடிஷ்னலாக ஒரு ப்ராடக்டை ஃபினிஷ்டு பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர் அண்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த இன்டைரக்ட் மெட்டீரியல் சப்ஸ்டியூட்டாக ஒரு ப்ராடக்டை கொடுத்தா தான் அந்த ப்ராடக்ட் ஃபினிஷ் ஆகும். அப்படிங்கிறப்ப கம்பல்சரி நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி சில நேரங்களில் 1 வீக்குக்குள்ளே ஒரு 100 ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ரெகுலர் ஒர்க்கர்ஸை வச்சால ஒரு 70 பீஸ் தான் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் லேபர், அதாவது ஒரு 1 ஹவருக்கு 2 ஹவருக்கு அல்லது ஒன் வீக்குக்கு மட்டும் பர்டிகுலர் ஒர்க்கர்ஸை வெளியிலேருந்து எடுத்து ஸோ இந்த 100 பீஸையும் அவங்க ரீச் பண்ணணும், இந்த டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 30யவும் ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக சப்ஸ்டியூட் பண்ணக்கூடியதான் இந்த இன்டைரக்ட் லேபர். அதாவது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் அல்லது அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் உள்ள காஸ்ட்டை வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து இதுவும் அந்த ப்ராடக்ட்டு அல்லது அவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்காக சப்ஸ்டியூட்டாக பண்ணக்கூடிய இன்டைரக்ட் லேபர். தென் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதில் வந்து பார்த்தோம்னா ரெண்ட், இன்சூரன்ஸ் அப்படின்றது மஸ்ட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் ஓன் பில்டிங் வந்து கட்ட முடியும். ஸோ காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது, நம்ம பிஸ்னஸே கம்மி அமௌண்ட்டு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபினான்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றப்ப வாடகைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக கம்பல்சரி வாடகை கொடுத்து தான் ஆகணும். மந்த்லி அல்லது 6 மந்த்துக்கு ஒன்ஸ் அவங்க என்ன பேசிக்கில் பேசியிருக்காங்களோ அந்த பேசிக் ஏற்ற மாதிரி அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்ட்டு கொடுத்து தான் ஆகணும். இன்சூரன்ஸ் அப்படின்றதும் மஸ்ட்டு தான். பட் ஆனால் அதாவது ஆக்சிடெண்ட் அப்படின்றது டெய்லிக்கும் நடக்காது, ரெகுலராக நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்பயோ முடியாத சமயத்தில் எந்த டைமில் வேணாலும் நடக்கலாம். அதாவது இன்றைக்கே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, நாளைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது, எப்போ வேணால் இருக்கலாம். பட் ஆனால் டெய்லிக்கும் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது. ஸோ அதனால் மெட்டீரியலுக்கு, தென் லேபருக்கு, அடுத்தது அவங்க வச்சுருக்கக்கூடிய பில்டிங்க்கு, மிஷினரிக்காக எடுக்கக்கூடியது தான் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டைரக்டாக செய்யக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் ஹெட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸஸாக செய்யக்கூடிய செலவுகள். ஒரு ப்ராடக்டை ஃபினிஷ்டு பண்ணுறதுக்காக எக்ஸஸாக செய்யக்கூடிய, அதிகபட்சமாக செய்யக்கூடிய செலவை தான் ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓவர் ஹெட்டையும் 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் செக்ஷனில், அதாவது ஹெச்ஆர் ஆஃபீஸையோ அல்லது சேல்ஸையோ மற்ற எதையும் இல்லாமல் ஒன்லி ப்ரொடக்ஷன் செக்ஷனில் மட்டும் செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ். இந்த ப்ரொடக்ஷன் செக்ஷனில் என்னென்ன செலவுலாம் செய்வாங்கன்னு பார்த்தோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு லேபர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டு வந்து இன்றைக்கி ஒரு 6/10/2020 இன்னைய டேட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கில் வந்து எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க, ப்ரெசண்ட் எவ்வளோன்னா இப்போ ரெகுலரில் ஒரு 10 பேர் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் யார் யார் வந்திருக்காங்க, யார் யார் வரல அப்படின்ற அட்டண்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த அட்டண்டன்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா அட்டண்டன்ஸ் வந்து ஒரு நாளைக்கும் கையால் எழுதிக்கிட்டோ அல்லது நோட்டில் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டோ வரோம். தம்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கான மெஷினரி. ஸோ அந்த மெஷினரி, பேனா, பென்சில் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் செக்ஷனில் வாங்கி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு 10 மணி நேரம் அப்படி, அதாவது மார்னிங் 8 to 5 அப்படின்னு சொன்னால் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இடையில கொஞ்சம் ரெஸ்ட் டைம் 1 hour 2 hour ரெஸ்ட்டு கொடுத்தாகணும். ஸோ அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தேவையான அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். அந்த ரெஸ்ட் டைமில் உட்காரத்துக்கு தேவையான டேபிள், சேரு, ஃபேன் ஃபெசிலிட்டி, தென் வாட்டர், இது வந்து ப்ரொடக்ஷன் செக்ஷனில் மட்டும் செய்யக்கூடியது. அடுத்தது அவங்க இந்த ப்ரொடக்ஷன் செக்ஷனில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸுக்கு தேவையான லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி தரணும். அதாவது சில கம்பெனியில் என்ன ரூல்ஸு, லஞ்ச் வந்து நீங்கள் அவங்கவுங்களே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கம்பெனி தர மாட்டாங்க. சில கம்பெனியில் லஞ்சு அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி
அவங்களோட ஃபினான்ஸுக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணுறது. இது வந்து ப்ரொடக்ஷன் செக்ஷனில் செய்யக்கூடிய செலவுகள். அடுத்து பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொன்னாலே ஹெச்ஆர் ஆஃபீஸு அல்லது ஹெச்ஆர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் இருக்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் எந்தெந்த ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு மேனேஜர் இருப்பாங்க. அந்த மேனேஜருக்கு சம்பளம் சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது சேலரி மேனேஜருடைய சேலரி. தென் அவங்களும் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹெட் ஆஃபீஸர் பார்த்தோன்னு சொன்னால் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அடுத்தது ஃபினான்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்தது ப்ரொடக்ஷன் இருக்குது, அடுத்தது சேல்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸர் அவங்களுக்கான வேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறது. அடுத்தது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவோடைய ஒர்க்கு என்ன பார்த்தோன்னு சொன்னால் ஒரு எந்த ப்ரொடக்ஷன் செக்ஷனுக்கோ அல்லது மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க்கர் வேணும், எந்தெந்த பிளேஸ் வேக்கன்சியாக இருக்குதோ அந்த வேக்கன்சியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஸோ ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரைட்டான பர்சனாக அது சரியான வேலையாளாக பார்த்து தேர்வு செய்யணும். லேபரை வந்து சூஸ் பண்ணுறது ரைட் பர்சனாக இருக்கணும். அடுத்தது அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியான குவாலிஃபிகேஷன் உள்ள பர்சனாக இருக்கணும். அடுத்தது குவாலிஃபிகேஷனும் இருக்குது, ரைட்டான பர்சனை சூஸ் பண்ணியாச்சு. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய எந்த லேபர்ஸ்க்கும் எந்த எம்ப்ளாய்க்கும் வந்து ஒர்க்கை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து 1 or 2 or 3 month வந்து மேக்ஸிமம் 3 month அல்லது 1 month கம்பல்சரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய வேலையும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய வேலை தான். எம்ப்ளாயை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். அடுத்தது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை அப்ரைசல் பண்ணணும். அவங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அப்ரைஸ் பண்ணக்கூடிய வேலையும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவோட வேலை தான். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு தேவையான அதாவது ட்ரைனிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான கேபினு, அதுக்கு தேவையான டேபிள் சேரு, அடுத்தது லேப்டாப் அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அது சிஸ்டம் அப்படின்னா இப்போல்லாம் வந்து ஏதோ வாங்கணும் 5000 10,000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை, 1 lakhs 50,000 அப்படின்ற மாதிரிக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா இவங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் என்ன, எவ்வளோ நோட்டு வேணும், அடுத்தது இவங்க டெய்லி ஒர்க்கை வந்து எந்த அளவுக்கு ஒர்க்கர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் இவங்களுடைய வேலை தான். எல்லாருமே ப்ரெசென்ட் ஆகிருக்காங்களே இல்லை யார் ஆப்சண்ட் அப்படின்ற அந்த அட்டண்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்டோடைய ஒர்க்கு தான், இவங்களுடைய ஒர்க்கு இது. ஸோ இதில் இவங்களுக்கு என்னென்ன பொருளெல்லாம் வேணும் அப்படின்றது அதுமாரி இது எவ்வளோ காஸ்ட்டு செலவாகுது, மேனேஜருடைய சேலரியிலேருந்து மற்ற எல்லாருக்கும் ஒர்க்கர்ஸோடைய வேஜஸ்ஸு, தென் அதில் அவங்களுக்கு செய்யக்கூடிய மற்ற ஸ்டேஷ்னரி பொருள் என்னென்னலாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ற அந்த காஸ்ட்டு. ஸோ இது வந்து எக்ஸஸாக செய்யக்கூடியதான். பட் ஆனால் இவங்க அந்த லேபரை சூஸ் பண்ணி கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்து அப்பாயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் செக்ஷனில் பண்ணினா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபினிஷ் ஆக முடியும். ஸோ இது எக்ஸஸாக செய்யக்கூடிய செலவாக இருந்தாலும் சப்ஸ்டியூட் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள். மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, எம்ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், எம்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MBA, MCA, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள். திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131299 94434 and 9942. சேல்ஸ் ஓவர்ஹெட் அப்படின்னு சொன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இது தனி டிபார்ட்மெண்ட். சேல்ஸ் பார்த்தோம்னு சொன்னா ஒரு பொருளை சேல்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஃபினிஷ் பண்ணியாச்சு பேக்கேஜ் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்த அதோடைய வேலை என்ன பார்த்தோம்னா பொருளை சேல்ஸ் பண்ணணும்.
ஸோ அடுத்தது அது அந்த சேல்ஸ் பண்ணுறப்ப பார்த்தோன்னா கஸ்டமர் வந்து நம்ம ரெடியாக, அதாவது கஸ்டமர்கிட்ட நம்ம பொருள் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படின்னா சும்மா 1 ஹவருக்கு இப்போலாம் பார்த்தோன்னா மீடியாவில் டெலிவிஷனில் நம்ம செய்யக்கூடிய விளம்பரத்தோடைய அளவு பொறுத்து தென் டைமிங்ஸை பொறுத்து காஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொம்ப நேரம், அதாவது எவ்வளோ டைமுக்கு பிரேக், அதாவது விளம்பரம் கொடுக்க போகிறோம், நம்மளுடைய பொருளை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்றத அது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபினான்ஸுக்கு ஏற்ற மாதிரி தென் நம்மளுடைய ப்ராடக்ட்டு கஸ்டமர்கிட்ட ரீச் ஆகிற மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாகணும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றது. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இதில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சேல்ஸ் மேனேஜர் அல்லது சேல்ஸ் லேபர், சேல்ஸில் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வேஜஸ். அடுத்தது இந்த சேல்ஸ் செக்ஷன்லேயே ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது குடோனில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ப்ரொடக்ஷன் பண்ண ப்ராடக்டை. சேல்ஸ் செக்ஷன் பார்த்தோன்னா சின்னதாக தான் இருக்கும், சின்ன ஸ்டோர் ரூமாக இருக்கும் அல்லது சின்னதாக ரூமாக இருக்கும். ஸோ அந்த குடோன்லேருந்து இங்கே கொண்டு வரத்துக்கு ஒரு லேபர் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மந்த்லி அல்லது டெய்லி வேஜஸ். அடுத்தது இதில் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, அதாவது இன்றைக்கி எவ்வளோ பொருள் விற்றுருக்கோம், எவ்வளோ வாங்கியிருக்கோம், அதாவது எவ்வளோ கடனுக்கு விற்றுருக்கோமா, கேஷுக்கு ரெடி கேஷுக்கு விற்றுருக்கோமா, அடுத்தது டெய்லி பர் டேவில் எவ்வளோ விற்றுருக்கோம், பர் டேவில் சேல்ஸ் எவ்வளோ டார்கெட் இருக்கணும், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 50 பீஸ் சேல் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எவ்வளோ சேல் ஆகிருக்கு, நம்மளோட டார்கெட் எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கோம் பண்ணலை, அது பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 40 விற்றுருக்கோம் அப்படின்னா இன்னும் பேலன்ஸு 10 இருக்குது. ஸோ இன்னும் அன்னன்னைக்கோட டார்கெட்டு எவ்வளோ நம்ம ரீச் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் அவங்க பண்ணி ஆகணும். தென் காஸ்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட்டு, அதாவது நம்ம விற்றுருக்கிறது வந்து ரெடி கேஷுக்கு விற்றுருக்கோமா அல்லது கடனுக்கு விற்றுருக்கோமா, ஸோ இது எந்த டேட்டில் விற்றுருக்கோம், யார்கிட்ட விற்றுருக்கோம், அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமரா இல்லை புதுசாக வந்தவங்களா, அவங்கக்கிட்ட எப்போ அந்த பேமெண்ட்டை நம்ம திரும்ப கலெக்ட் பண்ணணும், அந்த அமௌண்ட்டை வந்து பேமெண்ட் இல்லை அமௌண்ட்டை நம்ம எப்போ கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து இந்த சேல்ஸ் ஓவர் ஹெட்டில் தான். இதை இல்லாமல் பார்த்தோன்னு சொன்னால் இந்த குடோன்லேருந்து நம்ம இருக்கிற சேல்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் தத்தனூரில் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பொருளை கொண்டு போயிட்டு அரியலூரில் விற்க போகிறோம், அரியலூரில் மார்க்கெட்டில் சேல் பண்ண போகிறோம்னு சொன்னால் இங்கேருந்து நம்ம ப்ராடக்டை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம், டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அதுக்கு நம்ம பர் டேவுக்கோ அல்லது ஹவர் பேசிக்கோ இல்லைனா கிலோமீட்டர் பேசிக்கோ நம்ம ரெண்ட்டுக்கு கொடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய செலவுகள், இந்த எல்லா செலவுமே நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த செலவு எல்லாத்தையும் சேர்த்து தான் ஃபைனலாக காஸ்ட்டில் வைக்க போகிறோம். இருந்தாலும் அந்த செலவை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதாவது இப்போ வேன்லேருந்து இங்கேருந்து பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம் இங்கே, ஆனால் அந்த பொருளை கொண்டு போயிட்டு அரியலூரில் கொடுத்தா மட்டும்தான் ரீச் ஆகி அந்த பொருளை சேல்ஸ் பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுட்டு நாங்கள் தத்தவங்களே வச்சுருக்கோம் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் கஸ்டமர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்தோன்னா நம்ம அதிக பொருளை சேல் பண்ண முடியும், அப்போ தான் நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் கஸ்டமர் இருக்கிற இடத்துக்கு நம்ம தேடி போய் ஆகணும், அது கம்பல்சரி செஞ்சே ஆகக்கூடிய செலவுகள். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோன்னு சொன்னால் ஃபைனலாக சேல்ஸில் அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் ஒரு செக்ஷன் தான். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது கஸ்டமர்கிட்டயே வீட்டுக்கு வீடு கொண்டு போயிட்டு பொருளை ரீச் ஆகிற மாதிரி கொடுக்கக்கூடியது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். கஸ்டமர் இருக்கிற இடத்துக்கு கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, அதாவது ஒரு பொருளை இன்னைக்கு விற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட்டை ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டு அது வந்து யார் யாருக்கெல்லாம் விருப்பப்படுறாங்க ஃபஸ்ட்டு ஏஜ் வைஸாக பிரிப்பாங்க, சர்ச் பண்ணுவாங்க. அதாவது சின்ன குழந்தைங்க விரும்புகிறாங்களா அல்லது ஒரு ஏஜ் உள்ள ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஏஜ் உள்ள பர்சன் விரும்புகிறாங்களா அல்லது நல்ல ஹை ஏஜ் அதாவது பேரண்ட்ஸ் விரும்புகிறாங்களா, பெரியவங்க விரும்புகிறாங்களா, வயசானவங்க விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான நம்ம ரிசர்ச் எடுத்தாகணும். ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம அந்த பொருளை கொடுத்தாகணும். இந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் அது எல்லா கஸ்டமருக்கும் அட்ராக்ட் பண்ணி விரும்பி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு அதிகமாக ப்ராடக்ட் சேல் ஆகும், அதே சமயத்தில் அதிக ப்ராஃபிட் கிடைக்கவும் செய்யும். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது கஸ்டமர் இருக்கக்கூடிய இடத்துக்கே நம்ம கொண்டு போயிட்டு கொடுத்தாகணும் ப்ராடக்ட்டை. ஸோ கஸ்டமர் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போகிறோம், டோர் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டோர் டெலிவரிக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு பொருள் இப்போ ஃபர்னிச்சர் விற்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷோபாவும் ஒரு டேபிளும் கொடுக்குறோம் கஸ்டமருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க டோர் டெலிவரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கேருந்து அவங்க வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேனோ அல்லது
காரோ வாடகைக்கு எடுக்கணும். அடுத்தது அவங்க இந்த பொருளை வந்து இங்கேருந்து ஏற்றி, அதாவது வேனில் ஏற்றிட்டு திரும்ப கஸ்டமர் இருக்கிற இடத்துல கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் நம்ம இறக்கி கொடுக்குறோன்னு சொன்னால் அதுக்கு லேபர் காஸ்ட் கொடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ரெண்ட்டு, வேனு ரெண்ட் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இருக்குது, அடுத்தது அதில் டீசல் நம்மளே போட்டுக்கணும் அப்படின்னா அந்த காஸ்ட்டும் இருக்குது, தென் அதில் லேபர் காஸ்ட்டும் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷன் பார்த்தோன்னா கஸ்டமர் இருக்கக்கூடிய இடத்துலையே கொண்டு போய் கொடுத்தோன்னு சொன்னால் சாட்டிஸ்ஃபைட் ஆகாங்க, அடுத்து ஆர்டர் நமக்கு கிடைக்கும், அதுக்காக செய்யக்கூடிய செலவுகள். ஸோ இந்த எக்ஸஸாக செய்யக்கூடிய செலவுகள் பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டு, சேல்ஸ் ஓவர் ஹெட்டு, தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். இந்த எல்லா ஓவர் ஹெட்டும் பார்த்தோன்னு சொன்னால் அடிஷ்னலாக செய்யக்கூடிய செலவுகள் தான். அடிஷ்னல், அதாவது ஒரு ப்ராடக்டை ஃபினிஷ்டு பண்ணி ஃபைனலாக கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறதுக்காக எக்ஸஸாக செய்யக்கூடிய செலவை தான் அடிஷ்னல், அதாவது ஓவர் ஹெட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஓவர் ஹெட் பார்த்தோன்னா இது 4ம் கம்பல்சரி செஞ்சே ஆகக்கூடிய செலவுகள். ஸோ இது வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட், அதாவது செலவுகளின் வகைகள். ஃபஸ்ட்டு மெட்டீரியலு, தென் லேபரு, எக்ஸ்பென்சஸ். இதை டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல் பிரிக்கிறோம். அடுத்தது லேபரை பார்த்தோன்னா டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் லேபர் பார்க்குறோம். அடுத்து எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு பிரிக்கிறோம். இந்த இன்டைரக்டாக செய்யக்கூடிய செலவுகள் வந்து அடிஷ்னலாக செய்யக்கூடிய செலவுகள். அடிஷ்னலாக பார்த்தோன்னா 4: ப்ரொடக்ஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், சேல்ஸ் ஓவர் ஹெட்டு, டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்.